அஸ்ஸலாமுஅலைக்கும். மண்டே ஈவினிங் காலையில கொஞ்சம் வெளியில போற வேலை இருந்தது, போயிட்டு இப்பதான் வந்தேன். ஒரு வாரமா வெயில் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு. சென்னை தாண்டி வேற ஊர்ல எல்லாம் நல்ல மழை, அதனால இங்க கிளைமேட் நல்ல ஜில்லுன்னு இருக்கு. நமக்கு தான் கிளைமேட்க்கு ஏத்த மாதிரி சாப்பிட தோணுமே, அதனால சிம்பிளா செஞ்சுட்டேன். வெயில் காலத்துல எவ்வளவு ஜில்லுன்னு சாப்பிட்டோமோ அவ்வளவு இந்த கிளைமேட்க்கு சூடா சாப்பிட தோணுது. இன்னைக்கு நைட் டிஃபனுக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னி தான் செஞ்சேன். இட்லிக்கு வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மாவு அரைச்சி ரெடியா இருந்தா காலையில நைட்டு இட்லி தோசை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கு. ஒரு பேன்ல வேர்க்கடலை 100 கிராம், காரத்திற்கு ஏற்ப காஞ்ச மிளகா வறுத்துக்குங்க. வேர்க்கடலை தோல் எடுத்து மிக்சி ஜார்ல போட்டு காஞ்ச மிளகா, 2 வெங்காயம், கொஞ்சமா புளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்குங்க. உங்களுக்கு தனியா வேணுனாலும் வச்சுக்குங்க, கெட்டியா வேணுனாலும் வச்சுக்குங்க. சப்பாத்திக்கு கெட்டியா இருந்தா நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியா இருந்தா தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்குங்க. நான் தாளிக்கல, அப்படியே இட்லிக்கு வச்சு சாப்பிட போறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு vlogல சந்திக்கிறேன். பாய்.